இன்னைக்கு நின்று பேசுறதுக்கு காரணம் நாடக மேடை. இந்த நாடக மேடை தான் என்ன வளர்த்தது, என்னுடைய இளமையை வளர்த்திருக்கு. அதனால நாடகத்துக்கு உங்கள் ஆதரவை பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா முக்கியமா நீங்க நிறைய குழந்தைகள் ஆக்சிடென்ட் வந்திருக்கீங்க. வேற வீட்டுல விட்டு வர முடியலன்னு ஆக்சிடென்ட் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எங்க ஊர்ல குழந்தைகள் ஆக்சிடென்ட் வரதுக்கே மாட்டேங்கிறாங்க. உங்க கையில செல்ல கொடுத்துட்டு இவங்க மாட்டம் வந்துடுறாங்க. ஆனா குழந்தைகள் ஒரு தடவை நாடகத்தை பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியும். சீரியலை பார்த்தா அது சீரியல், அது நாடகம் இல்லை. ஆனா ரொம்ப பேர் சீரியலை பார்த்தா அதுதான் நாடகம் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க கூட எனக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணி போய் பேச வச்சிருக்கேன். அது கூட எனக்கு ஒரு மன்னிக்கணும் சொல்றது தப்பா இருக்கேன். அது கூட எனக்கு ஒரு ஒப்புதல் இல்லை. ஏன்னா நாடகத்துல அவங்களே வாயை திறந்து பேசணும். அப்பதான் அதனுடைய தப்பு தெரியும், என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியும். அதை திருத்திக்க அடுத்த நாடகத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்னுடைய ஒரு அனுபவத்துல நான் கற்றுக்கிட்ட பாடம்.